மூட்டு வலி, மூட்டு தேய்மானம், மூட்டுல ஏற்படுற வீக்கம் இதுக்கெல்லாம் வந்து சுடுதண்ணி ஒத்தடம் சிறந்ததா இல்ல வந்து ஐஸ் கட்டி ஒத்தடம் சிறந்ததா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு பெரிய சந்தேகங்கள் இருக்கு. ஸோ பொதுவாக மூட்டு தேய்மானம்னு எடுத்துட்டா நம்ம மூட்டுக்குள்ள இருக்க குருத்தெலும்புன்ற சொல்லக்கூடிய ஜவ்வுல வந்து தேய்மானம் ஏற்பட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எலும்புகளை வந்து எக்ஸ்போஸ் ஆகி உரசறதுனால தாங்க நம்மளுக்கு மூட்டு தேய்மானம் வருது. இந்த மூட்டு தேய்மானம் வந்து நம்மளுக்கு எப்படி வெளிப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக வந்து வயதின் மூப்பின் காரணமாக நம்மளுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் உருவாகுது. இது எப்படி வந்து நம்மளுக்கு வந்து நரமுடி வருதோ அதே மாதிரி இந்த தேய்மானம் வந்து ஏஜ் ரிலேட்டட் இது. ஸோ இந்த தேய்மானம் மாறனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வலி வரும். இந்த வலி வந்து எலும்பு உரசறதுனால வரக்கூடிய வலி. இந்த வலி வந்து சில சமயங்களில் சில பேருக்கு உட்காந்து எந்திரிக்கிறப்ப பெயின் இருக்கலாம், சில சமயம் நடக்கிறப்ப பெயின் இருக்கலாம், மாடிப்படி ஏறுறப்ப பெயின் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பலவிதமான ஆக்டிவிட்டி ரிலேட்டட் பெயின் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ஸ்டிஃப்னஸ், அதாவது முழங்கால வந்து மடக்கிறதுக்கு அந்த ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ் வந்து ஃபுல்லா இருக்காது. ஒரு விதமா ஸ்மூத்தா இல்லாம ஜாம் ஆன மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு மடக்கிறதுக்கு அவங்க நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து ஸ்டிஃப்னஸ். ஸோ இது வந்து நம்மளுக்கு மூட்டு தேய்மானம்ல முக்கியமான பிரச்சனையா இருக்கு. மூணாவது முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து நீர் கோர்த்தல், அதாவது மூட்டுகளில் வந்து அப்பப்போ வந்து முழங்காலில் வந்து தேய்மானம் உள்ளவங்களுக்கு வந்து நீர் கோர்க்குங்க. ஸோ இதை வந்து ஸ்வெல்லிங், இதுவும் வந்து ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. ஸோ இந்த 3 பிரச்சனைகளுக்கு வந்து எது பெஸ்ட், சுடுதண்ணி ஒத்தனை வைக்கலாமா இல்லை வந்து ஐஸ் கட்டி ஒத்தனை வைக்கலாமா அப்படின்றதான் கேள்வி. ஸோ ஜென்ரலாக பார்த்தோம்னா அந்த மூட்டு வலிங்கிறது பார்த்தோம்னா நம்மளுக்கு 24 hours இருக்காது, ஆக்டிவிட்டி ரிலேட்டடாக தான் இருக்கும். சில பேருக்கு வந்து ரொம்ப நேரம் உட்காந்து எந்திரிக்கிறப்ப பெயின் இருக்கும், கீழே உட்காந்து எந்திரிக்கிறப்பையோ நடக்கிறப்பையோ மாடிப்படி ஏறுறப்பையோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி ரிலேட்டட் பெயின் இருக்கும். இது வந்து பார்த்தோம்னா ஒரு நாளில் வந்த பிரச்சனை கிடையாதுங்க, இது மாதக்கணக்கிலேயோ வருஷக்கணக்கிலேயோ இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி வந்து லோ கிரேட் பெயின் கண்டினியூஸாக அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் வந்து வீக்கம் பெருசாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்மளுக்கு சுடுதண்ணி ஒத்தனை தாங்க பெஸ்ட்டு. ஸோ சுடுதண்ணி ஒத்தனை வைக்கிறதுல நம்மளுக்கு எப்படி பெயின் குறையுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரலாக வந்து சுடுதண்ணி வைக்கிறது மூலமாக நம்மளுக்கு ஏரியாவுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகுது. ஸோ அதனால மூட்டை சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ்ல வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் ஏற்படுறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகுது. இதனால வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டிஃப்னஸ் குறையுது, அந்த முழங்கால இருக்க அந்த பிடிப்பு வந்து குறைஞ்சு அது மூலமா வந்து நம்மளுக்கு பெயின் குறையுது. இந்த சுடுதண்ணி ஒத்தடம் வந்து 3 டைப்பா கொடுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம ஜென்ரலா வந்து வீட்டில் வந்து டவலை வந்து சுடுதண்ணில முக்கி அந்த டவலை வந்து நம்ம மூட்டுல வைப்போம். ரெண்டாவது பார்த்தோம்னா இப்போ வந்து ஹாட் பேக்ஸ்லாம் வந்து அவைலபிளா இருக்கு. உதாரணத்துக்கு ரப்பர் ஃபிளாஸ்க் அப்படின்னு சொல்றது நம்ம கடையில் வந்து நிறைய கிடைக்குது. அந்த ஃபிளாஸ்க்ல வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் வெதுன்னு தண்ணியை வந்து ஊற்றி நம்ம மூட்டு பகுதியில் வைக்கலாம். ரொம்ப ஹீட்டாகவும் வைக்கக்கூடாது, ரொம்ப ஹீட்டாக ஓவர் டெம்பரேச்சரில் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து அந்த தோள்களுக்கு அடியில் இருக்கிற மசில்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஜென்ரலாக வந்து 10 to 15 minutes வந்து ஒரு நாளைக்கு வந்து 4லேருந்து 5 தடவை வைக்கலாம். மூணாவது முக்கியமாக எப்படி இந்த ஹீட் தெரப்பி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வேக்ஸ் தெரப்பின்னு சொல்லக்கூடிய மெழுகு தெரப்பிங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா வேக்ஸை வந்து நம்ம உருக்கி அந்த வேக்ஸை வந்து எடுத்து நம்ம வந்து ஒரு துணியில வந்து மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி வச்சு அதை வந்து நம்ம வந்து முழங்கால் மூட்லையோ எந்த மூட்லையோ வந்து நம்ம வைக்கிறது மூலமா நம்மளுக்கு அந்த ஹீட் ஜென்ரேட் ஆகி நம்மளுக்கு மசில் ரிலாக்ஸ் ஆகி பெயின் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஜென்ரலா நீங்க பிசியோதெரப்பி சென்டர்ல போயும் பண்ணலாம். சம்டைம்ஸ் இப்போ வந்து பிசியோதெரப்பி சென்டர்ல இருந்தே உங்களுக்கு வந்து இந்த வேக்ஸ் தெரப்பிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்து வீட்டில் பண்ற மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது 3 தான் வந்து நம்ம காமனாக பண்ணக்கூடிய ஹீட் தெரப்பி. ஸோ கோல்டு தெரப்பி யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டு தெரப்பி வந்து பார்த்தோம்னா நாள்பட்ட பிரச்சனைகள், தேய்மான பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்து சடனாக வந்து வலி ஜாஸ்தியாகும். அதாவது அக்யூட்டான கிரானிக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வலியோட சேர்ந்து வீக்கமும் இருக்கவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த கோல்டு தெரப்பி வைக்கலாம். ஸோ வீக்கம் இருக்கவங்க வந்து ஹீட் தெரப்பி வச்சோம்னா சம்டைம்ஸ் வீக்கம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வீக்கம் இருக்கவங்களுக்கு வந்து நம்மளுக்கு கோல்டு தெரப்பி வந்து ரொம்ப பெஸ்ட். இந்த கோல்டு தெரப்பியில் வந்து என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து அந்த மூட்டை சுற்றி இருக்கிற சர்க்குலேஷன், அதாவது வீக்கம் வந்து இன்ஃப்ளமேஷன் குறையிறதுக்காண்டி ஐஸ் பேக் வைக்கிறப்ப பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகி இந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்குது. பேசிக்காக வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்க ஐஸ் பேக்கை வந்து எடுத்து ஒரு சின்ன பாலித்தீன் கவரில் வச்சு அதுக்கு மேலே டவலை ரேப் பண்ணி நம்ம வந்து அந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் வந்து வைக்கலாம். செகண்ட் பார்த்தோம்னா வந்து இப்போ ஐஸ் பேக்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஐஸ் பேக்ஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்து கரெக்டான டெம்பரேச்சரில் வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம பாதிக்கப்பட்ட பகுதியில் வைக்கலாம். செகண்டு. தேர்டு வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஜெல் ஃபார்ம்லேயும் இப்போ அவைலபிளாக இருக்குது, ஜெல் பேக்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதையும் நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சு அதை எடுத்து நம்ம வந்து பாதிக்கப்பட்ட பகுதியில் வைக்கலாம். ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக பார்த்தோம்னா இது வந்து சடனாக வந்து அவங்களுக்கு மூட்டுகளில் ஏற்பட்ட வீக்கத்துக்கு வந்து ஐஸ் தெரப்பி பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் கேட்பாங்க, சார் ஐஸ் தெரப்பி ப்ளஸ் வந்து ஹாட் தெரப்பி ரெண்டுமே சேர்ந்து வந்து நம்மளுக்கு வைக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக வைக்கலாங்க. அதுக்கு பேர் கான்ட்ராஸ்ட் தெரப்பின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப வீக்கமாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஐஸ் பேக் வச்சு இந்த வீக்கத்தை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பெயின் குறையிறதுக்கு நம்ம ஹீட் தெரப்பி வைக்கலாம். உங்களுக்கு எது பெட்டருங்கன்றதை வந்து நீங்கள் ஒரு ட்ரையல் பேஸில் வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
ஸோ ஜென்ரலாக வந்து இந்த 2 தெரப்பியும் வந்து ஒர்க் பண்ணுறது பார்த்தோம்னா கேட்டிங்கிற ஃபினாமினம்ல தான் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த கேட்டிங் ஃபினாமினன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்து நம்மள்கிட்ட வந்து மூட்டில் வந்து வலி ஏற்படுதுன்னா அந்த வலியை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து நரம்புகள் வந்து தண்டுவடம் மூலமாக மூளைக்கு வந்து சிக்னல் எடுத்துகிட்டு போகுதுங்க. ஸோ இந்த ஹீட் தெரப்பியும் கோல்ட் தெரப்பியும் நம்ம வைக்கிறது மூலமாக அந்த உணர்ச்சிகள் எடுத்துகிட்டு போகிற நரம்புகளில் வந்து வலியை வந்து நம்ம சென்சேஷனை வந்து கம்மி பண்ணுறோம். ஸோ அதனால வந்து நம்மளுக்கு வலி குறையுது. இதுதான் வந்து கேட்டிங் ஃபினாமினன் சொல்கிறோம். ஸோ இந்த நட்சல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூட்டு வலி வந்து ரொம்ப நாளாக இருக்குது, உங்களுக்கு வந்து வலி மட்டும்தான் இருக்குது, வீக்கம் பெருசாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து ஹீட் தெரப்பி ரொம்ப உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ரொம்ப நாளாக வலி இருக்குது, சடனாக வந்து வலி அதிகமாயிருச்சு, அதோடு சேர்ந்து வீக்கமும் அதிகமாயிருச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்து வீக்கத்தை குறைக்கிறதுக்கு ஹீட் தெரப்பியோட கோல்ட் தெரப்பி உங்களுக்கு பெட்டராக இருக்குங்க. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு காம்பினேஷன் தெரப்பியும் ஒர்க் அவுட் ஆகும். இந்த காம்பினேஷன் தெரப்பி கான்ட்ராஸ்ட் தெரப்பின்னு சொல்கிறோம்.